இந்த யூனிவர்ஸுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம நினைக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு நட்சத்திரத்துடைய ஸ்டெல்லர் எவால்யூஷனால், அதாவது அந்த நட்சத்திரத்துடைய பரிணாம வளர்ச்சியினால் பரிணமித்த ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஸ்டெல்லர் எவால்யூஷனில் பரிணமித்தது தான் இந்த பிளாக் ஹோல் மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம். இந்த பிளாக் ஹோல்ஸ் மட்டும் இல்லை, இந்த யூனிவர்ஸுடைய இது மாதிரியான எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு ஸ்டார் எப்படி எவால்யூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தது. அதாவது ஒரு நெபுலாலிருந்து பிறக்கிற ஒரு புரோட்டோ ஸ்டார் அதோடைய மாசுக்கு ஏற்ற மாதிரி எவால்யூட் ஆகும். அதில் ஒரு சூப்பர் ஜெயின்ட் ஸ்டார் தான் அதோடைய நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு தேவையான ஃபியூலை இழந்து கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதோடைய ஓன் கிராவிட்டியாலே ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தும். இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து உருவாகிறது தான் இந்த பிளாக் ஹோலும் நியூட்ரான் ஸ்டாரும். நம்ம பிளாக் ஹோலை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ இதில் இந்த நியூட்ரான் ஸ்டாருங்கிறது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். யூஸ்வலாக ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது இந்த டைப்ஸ்லாம் வந்து ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்துகிற ஸ்டாருடைய மாஸ் டிபெண்ட் பண்ணுது. இப்போ இந்த சூப்பர்னோவா டைப்ஸில் டைப் 2 இல்லைனா டைப் 1B ஆர் டைப் 1C சூப்பர்னோவா ஏற்படும் போது தான் இந்த நியூட்ரான் ஸ்டார் மாதிரியான ஆப்ஜெக்ட்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒன்லி நியூட்ரான்ஸை மட்டும் தான் வச்சிருக்குது. இந்த ஸ்டார்ஸ்லாம் ஏன் வெறும் நியூட்ரான்ஸை மட்டும் வச்சிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டார் கிராவிடேஷனல் கொலாப்ஸ் ஆகிற இடத்துக்கு நம்ம போகணும். ஒரு ஸ்டாருடைய கிராவிடேஷனல் கொலாப்ஸ் அப்போ அந்த ஸ்டார் மேலே ஆக்ட் ஆகிற அதிகப்படியான கிராவிட்டியால் அந்த ஸ்டாருடைய அவுட்டர் சர்ஃபேஸ் உள்நோக்கி போய் ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்த ட்ரை பண்ணும். ஸோ இந்த டைமில் மேபி ஒரு எலக்ட்ரான் டெக்ரென்சிவ் ப்ரெஷர் அந்த ஸ்டாருக்கு உள்ளேருந்து ஆக்ட் ஆகி அந்த கிராவிடேஷனல் கொலாப்ஸை விட அதிகமானால் அது 1.4 சோலார் மாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ட்ராப் ஸ்டாராக மாறும். மேபி அந்த எலக்ட்ரான் டெக்ரென்சிவ் ப்ரெஷர் அந்த ஸ்டார் மேலே ஆக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அது அதிகப்படியான கிராவிட்டியால் கொலாப்ஸ் ஆகி ஒரு இன்ஃபினிட்டி மாஸோடைய ஒரு பிளாக் ஹோலை உருவாகுது. அதுவும் இல்லைனா மேபி அந்த எலக்ட்ரான் டெக்ரென்சிவ் ப்ரெஷர் அந்த கிராவிடேஷனல் கொலாப்ஸை ஈக்குவல் பண்ணினா அந்த இடத்துல ஒரு நியூட்ரான் டெக்ரென்சிவ் ப்ரெஷர் ஆக்ட் ஆகி ஒரு நியூட்ரான் ஸ்டாராக மாறுது. இந்த ப்ராசஸை இன்னமும் இன்டெப்த்தாக பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். அந்த ஆட்டமை எடுத்துக்கிட்டு அதோடைய இன்சைடை பார்க்கும்போது ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒட்டுமொத்த நியூக்ளியஸை சுற்றியும் எலக்ட்ரான்ஸ் வந்து மல்டிபிள் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும். இப்போ ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஃபார்மேஷனில் அந்த ஸ்டார் மேலே ஆக்ட் ஆகுது இல்லையா, அந்த கிராவிடேஷனல் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் அந்த ஸ்டாரை உருவாக்கின எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டுடைய ஆட்டமுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸை நோக்கி அந்த ப்ரெஷர் செயல்படுது. இப்படி இந்த கிராவிடேஷனல் ப்ரெஷர் அந்த ஆட்டமுடைய நியூக்ளியஸை நோக்கி தள்ளுறதால அந்த ஆட்டமுடைய நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து புஷ் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை அந்த நியூக்ளியஸில் உள்ள புரோட்டான்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்குது. இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ராக்ஷனால தான் அந்த ஆட்டமில் இருக்கிற புரோட்டான்ஸும் ஒரு நியூட்ரானாக மாறுது. அதாவது ஒரு புரோட்டானை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இன்னமும் இன்டெப்த்தாக பார்க்கும்போது அதுக்குள்ளே குவார்க் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு புரோட்டானில் 3 குவார்க் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் 2 அப் குவார்க் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஒரு டவுன் குவார்க் பார்ட்டிகல் இருக்கும். இப்போ இதுவே வந்து ஒரு நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 டவுன் குவார்க் பார்ட்டிகல் இருக்கும், ஒரு அப் குவார்க் பார்ட்டிகல் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு புரோட்டானை நியூட்ரானாக மாற்றுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அதாவது அந்த புரோட்டானில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு அப் குவார்க்கை ஒரு டவுன் குவார்க்காக மாற்றுறது தான். ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புரோட்டான் மேலே 1.24 மெகாவாட் அளவுக்கு எனர்ஜியை கொடுக்கறது மூலிமா அந்த புரோட்டான் டு நியூட்ரான் கன்வர்ஷன் நடக்கும். ஸோ இப்போ இந்த கன்வர்ஷனில் எது வந்து அந்த எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு நியூட்ரான் டெக்ரென்சிவ் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்னு, அது கொடுக்குற இந்த எனர்ஜியால் தான் அந்த ஸ்டார் மொத்தமும் நியூட்ரான்ஸாக மாறுது. இப்படி மாறுற இந்த டைமில், அதாவது ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாராக மாறுற அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த நியூட்ரினோஸ் வெளியிடுற எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி வந்து இந்த ஒட்டுமொத்த அப்சர்வர் யூனிவர்ஸில் உள்ள மொத்த ஸ்டாரும் வெளியிடுற லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டினரி மேட்டரில் கிட்டத்தட்ட சமமான அளவுக்கு தான் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். ஆனால் நியூட்ரான் ஸ்டார்ஸில் மோஸ்ட்லி எல்லா புரோட்டான்ஸுமே நியூட்ரான்ஸாக மாறுறதுனால ஆல்மோஸ்ட் 95% அளவுக்கு அதில் நியூட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்படி 95% அளவுக்கு நியூட்ரான்ஸாக இருக்கும்போது அது ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிக்கலை, அதாவது ஃபோட்டான்ஸ் மாதிரியான ஒரு பார்ட்டிக்கலை எல்லா சைட்லையும் வெளியிடும். இந்த பார்ட்டிகல்ஸை தான் நம்ம வந்து நியூட்ரினோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரினோவோட அளவு ஒரு நார்மலான ஸ்டாரில் இருக்கிற நியூட்ரான் புரோட்டானை விட பல மடங்கு அதிகம். அதனால தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வெளிச்சமும் எனர்ஜியும் அந்த நியூட்ரான் ஸ்டாராக மாறுற அந்த ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு கிடைக்குது. இப்படி இருக்கிற இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து நம்மளுடைய எர்த்தை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். 11 to 11.5 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் இருக்கும். இந்த யூனிவர்ஸுடைய ஸ்மாலஸ்ட் அண்ட் டென்சஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதை விட மேசிவ் ஆப்ஜெக்டான இந்த பிளாக் ஹோலுடைய சிங்குலாரிட்டி இன்ஃபினிட்டி அளவுக்கு இருக்கிறதால
அது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறத தாண்டி அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் தான் இந்த யூனிவர்ஸுடைய மிகப்பெரிய ஒரு டென்சஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதோடைய மாஸ் வந்து நம்ம சன்னை விட அதிகமாக இருக்கும். ஆவரேஜாக ஒரு நியூட்ரான் ஸ்டாருடைய மாஸ் வந்து அரௌண்ட் 1.55 சோலார் மாஸ் அளவு கூட இருக்கும். அதாவது நம்ம சன்னுடைய ஒட்டுமொத்த மாசையும் ஒரு 11.5 கிலோமீட்டர் ரேடியஸை கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த சன்னுடைய ஒட்டுமொத்த மாசையுமே ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே அடைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அது கூட வேணாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நியூட்ரான் ஸ்டாருடைய ஒரு ஸ்பூன் மேட்டருடைய வெயிட் வந்து 6 பில்லியன் டன்ஸ் அளவுக்கு இருக்கும். அப்போனா இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட்னு பாருங்க. அதே மாதிரி இந்த சின்ன மேசிவ் ஆப்ஜெக்டுடைய கிராவிட்டி வந்து ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது எர்த்துடைய கிராவிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ 200 பில்லியன் டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த நியூட்ரான் ஸ்டாருடைய அதிகப்படியான கிராவிட்டினால அதோடைய எஸ்கேப் வெலாசிட்டி அரௌண்ட் 1,20,000 1,50,000 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் இருக்கும். அதாவது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட வெயிட் வந்து எர்த்தில் வந்து 65 kg அப்படின்னா, ஒருவேளை இப்போ நான் நியூட்ரான் ஸ்டாரில் இருந்தால் என்னோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா சான்ஸே இல்லை. அதே மாதிரி இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கோ அதே அளவுக்கு தான் அதோடைய டென்சிட்டியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்டாருடைய டென்சிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றா தான் இருக்கும். இப்போ நீங்கள் எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணுறப்போ எர்த்தை விட 10⁸ இருந்து 10⁻15 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதால ஸ்பேஸ் டைமில் இதோடைய ரொட்டேஷனல் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 43,000 RPM அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம எர்த்துடைய ரொட்டேஷனல் ஸ்பீடை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம எர்த்துக்கு கிட்டத்தட்ட 0.00694 RPM வரைக்கும் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 0.001 செகண்ட்லேயே அந்த நியூட்ரான் ஸ்டார் ஒரு ரொட்டேஷனை முடிச்சிடும். ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 700 டைம்ஸ் வரைக்கும் இந்த நியூட்ரான் ஸ்டார் சுற்றிட்டு இருக்கும். அப்போனா எந்த அளவுக்கு இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஸ்பீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒருவேளை நாம் வந்து அந்த நியூட்ரான் ஸ்டாரில் வாழ்கிற மாதிரி இருந்தால் அந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் நமக்கு ஒரு 2 டைமென்ஷனல் வேர்ல்டாக இருக்கும். ஏன்னா இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து அதிகமான கிராவிடேஷனல் ஃபீல்டை வச்சிருக்கிறதுனால அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு நம்மளை தரையோட தரையாக தட்டையாக்கிடும். அப்போ நமக்கு அது 2 டைமென்ஷனல் வேர்ல்டு தானே. ஆனால் நம்ம செத்து போயிடுவோம், அது வேறு விஷயம். மேபி ஒருவேளை அங்கேயே ஒரு உயிரினம் உருவாகி அதுக்கேற்ற மாதிரி எவலேட் ஆனால் கான்செப்டுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டார்ஸுக்குமே கண்டிப்பாக ஒரு எண்டு இருக்குது. அது ஒரு கட்டத்தில் டெஃபினட்டாக அழிஞ்சு போயிடும். அப்படி இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸுடைய அழிவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நியூட்ரான் ஸ்டார் இருக்கிற இடத்த பொறுத்தது. அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாரா இல்லை அதை சுற்றி பக்கத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தது. ஒருவேளை இந்த நியூட்ரான் ஸ்டாருக்கு பக்கத்தில் அந்த மாதிரியான ஸ்டார்ஸோ இல்லை ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸோ இருந்ததுன்னா மேபி சம் கைண்ட் ஆஃப் கொலிஷனுக்கு உள்ளாகலாம். அதாவது நட்சத்திர இணைவுக்கு உள்ளாகலாம். ஒருவேளை அந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து ஐசோலேட்டடான ஒரு ஸ்டாராக இருந்தால், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டாராக இருந்தால் அது கிராஜுவலான கூலிங் ப்ராசஸ்க்கு உள்ளாகும். இப்படி அந்த கிராஜுவலான கூலிங் ப்ராசஸ் அதோடைய டெம்பரேச்சரை படிப்படியாக குறைக்கும். அதுக்கப்புறம் அதால் எந்த ஒரு மாசையும் கெயின் பண்ண முடியாது. அதுலேயும் இந்த கூலிங் ப்ராசஸ் வந்து அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து நியூட்ரான் ஸ்டாராக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அதிலிருந்து அந்த ஸ்டாருடைய பிரைட்னஸ் அண்ட் அது வெளியிட நியூட்ரினோஸ் 100கணக்கான பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கூலிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இந்த கூலிங் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு ப்ராசஸ் தான். இந்த மைல்டான கூலிங் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட லாங் டேர்முக்கு நீடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதாவது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கிற ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஒரு 100 பில்லியன் ஆண்டுகள் கழித்து இந்த ஸ்டார் ஓவர் கூல் ஆனதுக்கப்புறம் அந்த கூலிங் ப்ராசஸ்னால அதோடைய கோருடைய டென்சிட்டி இன்னமும் அதிகமாகும். ஸோ இப்படி அதோடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி திரும்பவும் ஒரு கட்டத்தில் ஒரு கிராவிடேஷனல் கொலாப்ஸுக்கு உள்ளாகி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தி ஒரு பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டியாக மாறும். ஸோ ஒரு ஸ்டெல்லர் எவால்யூஷனுங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு ஸ்டாருடைய இந்த ஸ்டெல்லர் எவால்யூஷன் ஒரு பிளாக் ஹோலாக மாறுறதோடு நின்றுடாமல் அதுலேருந்து மேபி ஒயிட் ஹோலாக எவாலுவேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னவா எவாலுவேட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. மேபி அந்த ஒயிட் ஹோலும் கூட இன்னொரு ஆப்ஜெக்டாக எவாலுவேட் ஆகலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ்லேயே முக்கியமான பல்சஸ் அண்ட் மேக்னட்ரான்ஸ் அப்படின்னு 2 எவால்யூஷனரி டைப்ஸ் இருக்குது. அதுலேயும் இந்த பல்சஸ் ஸ்டார்ஸ் வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் டாபிக்ஸ்லேயே ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட். அதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். திஸ் இஸ் சயின்டிஃபிக்கலி தமிழ்.